கண்ணெதிரே தோன்றினாள். இப்பவே நீ இந்த ஊரை விட்டு ஓடி போகணும். இனிமே என் மூஞ்சிலேயே நீ முழிக்க கூடாது. இந்த ஊருக்குள்ளேயே நீ வரக்கூடாது. என் பொண்ணு மட்டும் இங்க வரலாம் போலாம். நீ என் வீட்டு பக்கம் தலை வச்சு கூட படுக்க கூடாது. ஓடுறா மாமா. ஓடுறான்ற. என்ன ரத்னம், எதுவுமே பேசாம அங்க போய் நின்னுட்டு இருக்க? உன் மாமாவை பார்த்து பேசி சக்தி இங்க கூட்டிட்டு வா. இல்லம்மா, அது சரியா வராது. என்னால போக முடியாது. ஏன் போக முடியாது? அப்பச்சிங்கிறவர் உங்க மாமனார் தானே? மாமனார் தான் சார். இருந்தாலும் அவருக்கும் எனக்கும் பெரிய சண்டை வந்து ஊர் அம்மன் முன்னாடி ஒருத்தர் மூஞ்சில ஒருத்தர் முழிக்கிறதுலன்னு சத்தியம் பண்ணிக்கிட்டோம். இப்ப சத்தியத்தை மீறி நான் போய் அவரை பார்த்தேன்னு வைங்க, பெரிய பிரச்சனையாயிடும். நான் கோவத்துல அவரை அடிச்சிருவேன். அப்புறம் இதா சாக்குன்னு சொல்லி சக்தியை நம்ம கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிடுவாரு. அதான் யோசிச்சேன். என்ன ரத்னம் இப்படி கால வாடுற? இது உன் மாமனார் ஊருங்கிறதுனால தானே நாங்க உன்னை கூட்டிட்டு வந்தோம். இப்ப நீயே போக மாட்டேன்னு சொன்னா அப்புறம் சக்தியை எப்படி கூட்டிட்டு வர்றது? அத்தை, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஏய், நீ போய் எப்படி கூட்டிட்டு வருவ? நீ கூப்பிட்டா சக்தி எப்படி வருவா? வரமாட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்றது? அம்மா, நீங்க யாரும் போக வேண்டாம். நான் போய் சக்தியை கூட்டு வரேன். நான் மட்டும் போய் சக்தியை கூட்டு வரேன் தான் சென்னையில இருந்து கிளம்பினேன். ஆனா நீங்க யாருமே ஒத்துக்கல. என் கூட வருவேன்னு அடம் பிடிச்சு வந்தீங்க. இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? நீங்கெல்லாம் பேசாம இங்கே இருங்க. நான் மட்டும் போய் சக்தியை கூட்டு வந்துடுறேன். சார், நீங்க சக்தியை கூட்டு வர்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்பச்சி கண்ணில் படாம கூட்டிட்டு வாங்க. அப்பச்சி கண்ணில் பட்டா என்ன? அவர்கிட்ட சொல்லிட்டே நான் சக்தியை கூட்டிட்டு போறேன். என்ன சொல்லி கூட்டிட்டு வருவீங்க சார்? சக்திக்கு எனக்கும் கோர்ட்ல விவாகரத்து கேஸ் நடக்குது. சக்தி என் கூட வந்தாதான் நான் அவளை விவாகரத்து பண்ண முடியும்னு சொல்லுவீங்களா? அப்படி சொன்னா அந்த கிழமை உடனே சக்தியை உங்களோட அனுப்பி வச்சிருவாரா? என் பேத்தி வாழ்க்கை நாசமா போறதுக்கு நீதான் காரணம்னு உங்களை ஏதாவது பண்ணிடுவாரு. அந்த ஆள் அப்படிப்பட்ட ஆள் தான். அதனால யாருக்கும் தெரியாம சக்தியை தனியா சந்திச்சு பேசி கூட்டிட்டு வாங்க. ஆமா சிவா, ரத்ன சொல்றதா கரெக்ட். நீ யாருக்குமே தெரியாம சக்தியை மட்டும் மீட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துரு. நாம எல்லாரும் சேர்ந்து சென்னை கிளம்பிடலாம். சரிம்மா, நான் வரேன். சிவா, சக்தியோட வந்துரு. சீக்கிரம் வந்துரு. அம்மா, நான் போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ஏண்டா மைதா, அப்பச்சி பேத்திய பார்த்த சந்தோஷத்துல புது முனியாண்டி விலாசியே திறந்துட்டாரு. இருக்காதா பின்ன? இத்தனை நாளா எப்போ வரும்னு காத்துட்டு இருந்த பேத்தி வந்திருக்காங்க. அந்த சந்தோஷத்துல பறக்கிறது, நீந்துறது, ஓடுறது எல்லாத்தையும் சமைச்சு வைடான்னு அப்பச்சி சொன்னாங்க. வேலை செஞ்சு உடம்பே ஒரே ரணமா இருக்கு. என்னடா அப்பச்சி, எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா? எல்லாம் ரெடியா இருக்கு. அவங்க உட்காந்து சாப்பிட வேண்டியதான் பாக்கி. அம்மா சக்தி, எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? கரெக்டா இருக்கு. ஒண்ணு விடுவோம் கொண்டு சொன்ன மாதிரியே செஞ்சாச்சு. சாப்பிட வந்திருக்கா. வாமா, ஃப்ரெஷ் அப் ஆயிட்டியா? ஐயோ, என்ன அப்பச்சி இதெல்லாம்? எல்லாம் உனக்காகத்தாம்மா. இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருக்க. அதான் அப்புச்சி உனக்கு பெரிய விருந்தே வச்சிருக்க. எனக்காக எதுக்கு அப்பச்சி இப்படி எல்லாம் ரெடி பண்ணீங்க? நான் என்ன விருந்தாளியா? நான் இந்த வீட்டு பொண்ணு தானே. சாதாரண சாப்பாடே எனக்கு போதும். அதெல்லாம் முடியாது. என் பேத்திக்கு நான் ஆசை ஆசையா விருந்து வைக்கிறேன். நீ இப்ப இங்க உட்காந்து எல்லாத்தையும் சாப்பிடணும். திருப்தியா உட்காரு. அப்பச்சி, என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? எடுத்து பரிமாறுங்க. அந்த கறி எடுத்து வை, அந்த மீன் எடுத்து போடு. அப்புறம் வேற ஏதோ பண்ணிருக்கியே, எல்லாத்தையும் எடுத்து வை. என் பேத்துக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்பச்சி, இந்த எடுத்து வைக்கிற அப்பச்சி. நீ என்ன நின்னுட்டு இருக்க? வேற ஏதாவது இருந்தா எடுத்துட்டு வா. போய் நிக்காத. கொண்டு வந்துறங்க. சாப்பிடுமா. அப்பச்சி போதும் அப்பச்சி, என்னால இவ்ளோ எல்லாம் சாப்பிட முடியாது. என்னமா நீ வயசு புள்ள சாப்பிட முடியாதுங்கிற? அந்த மைதாவை மட்டும் விட்டேன்னு வையே, அப்படியே ஒரே கட்டுல எல்லாத்தையும் காலி பண்ணிடுவான். சாப்பிடுமா. நீங்களும் சாப்பிடுங்க அப்பச்சி. நான் சாப்பிடுறதுக்கு இன்னும் நேரம் ஆகுமா? நீ சாப்பிடுமா.
பாரு, சாப்பிடும்போது சாப்பாட்டை பத்தி மட்டும்தான் யோசிக்கணும், மத்ததையெல்லாம் மறந்துடணும். எதையும் யோசிக்காம சாப்பிடு. நான் நல்லா தான் அப்பச்சி சாப்பிடுறேன். கண்ணு, என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்பச்சி. நான் சும்மா தான் உங்களை பார்க்க வந்தேன். அப்புச்சிக்கு தெரியுமா, நீ ஏதோ ஒரு பிரச்சனையில தான் வந்திருக்க. இன்னைக்கு நீ பஸ்ஸை விட்டு இறங்குறப்போ ஒரு பொண்ணு நம்ம ஊரு எல்லையிலேயே வச்சு உன்னை கத்தியால குத்துற அளவுக்கு வந்திருக்கான்னா அப்போ ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். நான் மட்டும் அங்க வரலன்னா என்ன ஆயிருக்கும்? அவ யாரு, எதுக்கு உன்னை கொல்ல வந்தா? ஐயோ அப்பச்சி, அந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது. நான் தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னனே. அவ என் கூட பஸ்ல ஒண்ணா வந்தா, அவ்வளவுதான் எனக்கு தெரியும். அவ ஏன் என்ன கத்தியால குத்த வந்தான்னு எனக்கு தெரியல. ஒருவேளை ஆள் மாத்தி தப்பா கூட குத்த வந்திருக்கலாம். அது எப்படிமா? அவ்வளோ நேரம் உன் கூடவே பஸ்ல வந்தவ ஆள் தெரியாம அவ குத்த வந்துருவாளா? உனக்கே தெரியாம உன்னை பிரச்சனை துரத்துது. எனக்கு என்னமோ உன் அப்பா இருக்கானே அந்த ரத்தனம், அவன் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவனுக்கு தானே உன்னை கண்டாலே பிடிக்காது. ஒருவேளை அவன்தான் உன்னை கொல்றதுக்கு அந்த பொண்ணை அனுப்பிச்சிருப்பானோ? ஐயோ, அவர் அப்படியெல்லாம் பண்ண மாட்டார் அப்புச்சி. ஏதோ என் மேல கோவப்படுவாரு, திட்டுவாரே தவிர என்ன ஆள் வச்சு கொல்ற அளவுக்கு அவர் மோசமானவர் கிடையாது. உனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு மட்டும் புரியுது. அத நீ அப்புச்சி கிட்ட சொல்ல வந்துட்டு இப்போ சொல்ல முடியாம தயங்குற. என்னன்னு சொன்னாதானமா என்னால தீர்த்து வைக்க முடியும். நிஜமாவே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்புச்சி. அப்படி இருந்தா உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? சரி, நானா கேட்டும் நீ சொல்ல மாட்டேங்கிற. உனக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லு. ஆனா எப்படி இருந்தாலும் எனக்கு தெரியாம போகாது. நீயா என்கிட்ட சொல்றதுக்குள்ள உனக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சு அத நானே தீர்த்து வைக்கிறேன். நான் பாரு, சாப்பிட உட்கார வச்சுட்டு உன்னை சாப்பிட விடாம பேசிக்கிட்டே இருக்கிற. நீ சாப்பிடுமா? டேய், எல்லாத்தையும் எடுத்து வைடா. எடுத்து வைக்கிறேன். ஐயோ அண்ணா, போதும், வேண்டாம் வேண்டாம். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. அண்ணா, போதும். நல்லா சாப்பிடுங்கம்மா, நல்லா சாப்பிடுங்க. இதுவே சாப்பிட முடியல. வேண்டாம், போதும். சரிம்மா, நீ எதையும் போட்டு குழப்பிக்காம நல்லா நிம்மதியா சாப்பிடு. அப்புச்சிக்கு கொஞ்சம் வெளிய வேலை இருக்கு, அதை முடிச்சிட்டு சீக்கிரமே வந்துடுறேன். டேய் மைதா, அப்புச்சி. பக்கத்திலேயே உட்காந்து அவளுக்கு என்னென்ன வேணுமோ பரிமாறு. சரிங்க அப்புச்சி. வேண்டாம் வேண்டாம்பா, விட்டுறாத. சரிங்க அப்புச்சி. நிறைய போடு. இந்த சிக்கன் லாலிபப்லாம் இருக்கு பாருங்க, அதை எடுத்து சாப்பிடுங்க. அதான் சாப்பிடுங்க சாப்பிடுங்க. பணத்தை ஏற்பாடு பண்ணுங்க, இல்லனா உங்க ஹஸ்பண்ட நீங்க இழக்க நேரிடும். சிவாவை நான் காப்பாத்தணும்னா சிவாவை நான் சந்திக்கவே மாட்டேன்னு கற்பூரம் அடிச்சு சத்தியம் பண்ணணும். சிவா சார் கண்டிப்பா குணமாயிடுவாரு. சிவா சார் வேண்டான்னு வந்துட்டல்ல, அப்புறம் எதுக்கு அவரே நினைச்சிட்டு இருக்க? அதனாலதான் பாக்குற இடம் எல்லாத்துலயும் அவர் நிக்கிற மாதிரியே இருக்கு. சக்தி, சிவா சார நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவர் நிக்கிற மாதிரியே தெரியுது. ஆனா அவர் குரல் கூடவா நம்மள கூப்பிடுற மாதிரி கேட்கும்?
அதுவும் இல்லாம அவர் எதுக்கு நம்மளை தேடி இவ்வளவு தூரம் வர போறாரு? அவருக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நம்ம மனசு கடந்து தவிக்கிற தவிப்புனாலதான் அவர் கூப்பிடுற மாதிரி கேக்குது. சக்தி